ஹாய் ஃப்ரெண்ட். விஜய் அண்ணாவை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க நிறையா பேர். அதாவது திமுகவோ இல்லை அதிமுகக்காரங்களோ இல்லை மற்ற கட்சிக்காரங்களோ பொதுவாக சொல்கிறேன். என்ன அதர் கட்சிக்காரவங்க இல்லை விஜயை பிடிக்காதவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்களா? நிறையா பேர்கிட்ட நான் பேசி பார்த்துருக்கேன். அவனுக்கு வந்துட்டு பதவி ஆசை வந்துருச்சு, காசு இன்னும் சம்பாதிக்கணுங்கிற ஆசை வந்துருச்சு, அதனால தான் கட்சிக்கு வராப்புல. என்ன எதுக்கு அவர் அவ்வளோ சம்பாத்தியத்தை விட்டுட்டு இங்கே வரணும்? ஆசை நிறையா, அதோடு இங்கே சம்பாதிக்கலாங்கிற ஆசை, அதனால தான் இங்கே வர்றாப்புல. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, பதவி மோகம், என்ன பதவியில் உட்காரணுங்கிற ஆசை. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு என்ன தெரியும் கட்சியை பற்றி, அவன்லாம் அரசியலுக்கு வர நிற்கிறான்னு. நான் என்ன சொல்கிறேன், பதவி மோகமாக இருக்கட்டும், என்ன பணம் சம்பாதிக்கவா இருக்கட்டும், இல்லை ஒன்றுமே தெரியாமல் இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். ஏன்னா இப்போ மற்றவங்கெல்லாம் வர்றவங்கெல்லாம் வந்துட்டு பதவி ஆசை இல்லாமல் வராங்களா, இல்லை காசு சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கு வராங்களா, இல்லை வந்துட்டு பிறக்கையிலே எல்லாம் கற்றுக்கிட்டு பிறந்தாங்களா? ஏங்க படிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு ஆனாவனை தெரியாமல் தான் ஸ்கூலுக்கு போகிறோம். ஆனால் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற வாத்தியாராக தான் இருக்கார். அவன் அதுக்கு கற்றுக்கிட்டவன் பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடுறான், என்ன விஞ்ஞானியாக போகிறான், என்னென்னமோ ஒரு பெரிய நிலைமைக்கெல்லாம் போய் உலகமே பாராட்ட அடுத்த நாட்டில் போயிட்டு பெரிய லெவலில் வேலை பார்த்து இங்கே சம்பாதிக்கிற வாத்தியாரோட 10 மடங்கு சம்பாதிக்கிறான். அப்போ கற்றுக் கொடுத்த வாத்தியாராக தான் இருக்கார். அதுக்காக அவர் முட்டாளாயிட முடியுமா? அது மாதிரி இன்றைக்கி விஜய் அண்ணாவுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கட்டும், அரசியலுக்குள்ளே நுழைஞ்சதையும் கற்றுக்கிட்டு என்ன அவர் எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவர் பெரிய நிலைமைக்கு வருவார். சொன்னாங்கள ஆசை மோகம் இருந்துட்டு போட்டோம், இந்த ஒரு வாட்டி ஓட்டு போட்டு பார்ப்போமே. ஒரு வாட்டி ஓட்டு போட்டு அவர் மோகத்துக்கு வராரா, காசு சம்பாதிக்க வராரா, எதுக்கு வராருன்னு தெரிஞ்சுக்குவோம். ஏன் இத்தனை வருஷம் மாற்றி அதிமுகன்னு போட்டுட்ருக்கோம்ல. இந்த ஒரு வாட்டி ஏன்னா அவருக்கு ஓட்டு போட்டு என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாமல் தப்பாக பேசுகிறீங்க? ஓட்டு போட்டு பாருங்கள். நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கள, நீங்களே ஓட்டு போட்டு பாருங்கள். ஒரு வாட்டி தானே, என்ன ஒரு 5 வருஷம் தானே, அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்கள். இல்லையா அடுத்த வாட்டி இதோட தலைமொழிகலாம். ஏன் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் வரலையா? ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ 2 வாட்டி ஜெயிக்கலையா? ஏன்னா அடுத்த ஸ்டேட்லலாம் ஜெயிக்கிற அளவுக்கு அவர் கட்சியை வளர்க்கலையா? கொடுத்து பாருங்கங்க. கையில் வந்துட்டு ஒரு பதவியை கொடுத்து அவங்களோட நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேசுங்க, தப்பாக பேசுங்க. ஏன்னா தப்பே இல்லை. சரி என்ன, அதாவது ஒரு கட்சியில் இருந்தால் அதே கட்சியில் தான் இருக்கணும்னு என்னங்க கட்டாயம்? என்ன நம்ம எதுக்கு ஒரு கட்சியில் இருக்கோம்? அந்த தலைவரை பிடிச்சிருக்கோம், அந்த தலைவர் செய்கிற செயல்பாடுகளை பிடிச்சிருக்கோம். அதோட பெட்டராக செய்கிற ஒருத்தர் வந்திருக்காரு, வருவாருன்னு நம்ம மனசுக்கு படும்ல. ஏன் மாற்றி செஞ்சு பார்த்தா தான் என்ன? அவங்களுக்கே நீங்கள் ஓட்டு போட்டு என்ன சாதிக்க போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. என்ன நீங்கள் என்னமோ விஸ்வாசி மாதிரி காட்டுறீங்களே, அந்த விஸ்வாசம் அவங்களுக்கு தெரியுமா? ஐயோ நமக்கு தான் ஓட்டு போட்டுட்ருக்காங்க, அவங்க நம்ம விஸ்வாசின்னு தெரியுமா? யார் தெரியும்? என்ன அந்த ஏரியா எம்எல்ஏ அவங்களுக்கு விஸ்வாசியாக தெரியும், என்ன மற்றவங்கள ஒரு சிலரை தெரியும். மெயினாக எம்எல்ஏவை தான் தெரியும். ஏன்னா பாமர மக்கள் யாரை தெரிய போகுது சொல்லுங்கள்? எம்எல்ஏவுக்கு ஒரு சிலர் அந்த ஊரை சேர்ந்தவங்க, தலைவர் இப்படிங்கிறவங்கள தான் தெரியும். ஆனால் சாதாரண பாமர மக்களை எல்லாருக்கும் தெரிய போகிறதில்ல. நீங்கள் என்னமோ நீங்கள் ஓட்டு போடுறத ஸ்டாலினோ இல்லை ஏடிஎம்கேக்காரங்களோ இல்லை மற்ற கட்சிக்காரங்களோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வந்துட்டு அவ்வளோ விசுவாசிங்கிற மாதிரியெல்லாம் காட்டிக்காதீங்க. அது வேஸ்ட்டு. தயவு செஞ்சு ஒரே ஒரு மாற்றம் எல்லோரும் கொண்டு வருவோம். இந்த ஒரு வாட்டி என்ன ஒரு வாட்டி விஜய்க்கு ஓட்டு போட்டு பார்ப்போம். என்ன அவர் என்ன நல்லது செய்ய வந்தார்? அதாவது மற்றவங்கெல்லாம் காசு பணம் வச்சிருந்து வந்தாங்களா, வச்சிருந்துட்டு வரலையானுங்கெல்லாம் தெரியாது. இவர் வச்சிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். என்ன இவர் திரும்பவும் வந்து அந்த காசை சம்பாதிக்க வராரா, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, இல்லை நல்லது பண்ண வராரான்னு ஒரு டைம் பார்ப்போம். தயவு செஞ்சு பார்க்குற எல்லோரும் சரி யோசிங்க. உங்கள் வீட்டு பிள்ளையா யோசிங்க. நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்கல்ல, உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை அரசியலில் நிற்கிது. என்ன திடீர்னு வந்துட்டு நீங்கள் திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை ஏதோ ஒரு கட்சியில் இருக்கீங்க. ஏன்னா ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி ஒரு கட்சியில் நிற்கிது. என்ன அப்போ ஓட்டு போடணும். இல்லை நான் வந்துட்டு திமுக கட்சியில் தான் இருப்பேன், நான் இல்லை அதிமுகவில் தான் இருப்பேன், நீ வந்து அந்த கட்சியில் நிற்கிற ஓட்டு போடணும்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. நம்ம பிள்ளை என்ன பரவாயில்ல, நம்ம ஒரு ஓட்டை போடுவோம் நம்ம பிள்ளைக்காகன்னு மனசு மாதிரி போடுவீங்க. இல்லை உங்கள் பிள்ளை சொன்னால் கேட்பீங்க. ஒரு வாட்டி நம்ம வீட்டு பிள்ளையாக நினச்சிக்குவோம் விஜயை. விஜயை நான் நினச்சி ஒரு வாட்டி ஓட்டு போட்டு பார்ப்போம். உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைங்க. என்ன செய்ய போகிறாருன்னு பார்ப்போம். அவர் சொல்லலையே ஒவ்வொரு மீட்டிங்லேயும் நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணி சாதிப்பேன், நான் அதை பண்ணுவேன் அப்படின்னலாம் பொய்யா எதுவும் சொல்லலை.
என்ன சொல்ல போகிறாரு, என்ன செய்ய போகிறாருன்னு ஜெயிச்சு வந்தால் தெரியும். என்ன அது ஜெயிச்சு வரட்டும் பார்ப்போம். அதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு யோசிங்க. கட்சி, மோகம் இப்போ நான் சொல்கிறது தான். விஜய் வந்து அதாவது ஒரு நடிகராக நினைக்காதீங்க. தயவு செஞ்சு அவரை ஒரு நல்ல மனுஷனாக நினைங்க. நடிகர் அப்புறம் ஒரு கட்சிக்கு வந்துட்டு அப்படியெல்லாம் வேண்டாம். ஒரு நல்ல மனுஷன்னு நம்ம மனசுக்கு படுதுன்னா அதுக்கு நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம்.